எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம்ல உள்ள பொண்ணுங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்புனாலே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் டே 16 இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சு போச்சு. இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் பொண்ணுங்க மட்டும் தான் தோணுது. சாரி, நான் தப்பா எதுவுமே சொல்ல கிடையாது. ஆனா எனக்கு தோணுது என்ன, இந்த வீட்டுல வர்ற சண்டைக்கு காரணம் பொண்ணுங்க தான் தோணுது. ஏன்னா இந்த எபிசோட் பாருங்க, ஃபுல்லா சொல்றேன். இன்னைக்கு ஸ்டார்டிங் எபிசோடு பாரு நல்லா ஆரம்பிச்சு. பாரு இப்ப நார்மல் ரூமுக்கு போயிடுச்சு, அதாவது பிக் பாஸ் டீமுக்குள்ள போயிடுச்சு. டீலர்ஸ் டீம்ல இருந்து நார்மல் ரூமுக்கு போயிடுச்சு. ஏன்னா டீலர்ஸ் ரூம்ல இருக்கும்போது தான் வெளியே வந்தது எல்லாமே சமைக்கணும், எல்லாமே அப்பதான் குக் பண்ணதுனால லேட்டா தான் வருவாங்க. யாராச்சும் தண்ணி குடிச்சாலும் அவ்வளவு சண்டை போடும். ஆனா இப்ப பிக் பாஸ் டீம்ல போன பாரு தான் சீக்கிரம் எந்திரிச்சிருச்சா. டீலர்ஸ் வந்து யாருமே வெளியே வரவே இல்லை. எனக்கு பசிக்குது, நான் ஃபர்ஸ்ட் ஒரு டீ ஒன்று குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு டீலர்ஸ் டீம் வெளியே வரக்கு முன்னாடி டீ எடுத்து குடிச்சிருச்சு. ஸோ அதுக்குள்ள இங்க எல்லாத்தையும் சண்டை வந்துருச்சு. ஏதாச்சும் வேலை செய்ய சொன்னா இல்ல எனக்கு பசிக்குது அப்புறமா தான் செய்வேன்னு பாரு சொல்லு. இதெல்லாம் கூட பொறுத்து போய் வியானா இத்தனை நாளா செத்து போன ஆமமா இருந்த பொண்ணு இப்ப திடீர்னு நார்மல் ரூம் வந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் டே ஆரம்பிச்சிருந்து அது டீலர்ஸ் ரூம் தான் இருந்துச்சு. 3வது வாரமான இன்னைக்கு நார்மல் ரூமுக்கு வந்துச்சு. சரி கூட்டி பெருக்குமா, நீ நார்மல் ரூம் வந்துல டீலர்ஸ் ரூமுக்கு சேவை பண்ணுமா, பெருக்குமான்னு எப்ஜே சொன்னதுக்கு நான் பெருக்க மாட்டேன், என்னால முடியல வைக்கிறேன் புலம்பி தழுது எப்ஜே வச்சு செய்யறான். ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம்ல இல்ல, அது பண்ற ஆட்டிடியூட் லைட்டா எப்படி தெரியுமா இருந்துச்சு, பார்க்க ஓவியா மாதிரி ஆகும்னு நினைச்சு பண்ணுது. இது ஓவியா இல்ல, கன்றாதியா இருக்கு. ஏன்னா அது பார்க்க ஒவ்வொரு விஷயமே அப்படிதான். நார்மலா அதுக்கு நிறைய பேசுது. ஏன்னா திடீர்னு பார்வட்ட பேசும்போது லோக்கல் லாங்குவேஜ் எல்லாம் பேசுது. ஆனா தன்னை ஆக்டரா காமிச்சுக்கணும், இந்த மாதிரி கியூட்டா பண்ண மக்களுக்கு பிடிக்கும், இல்ல யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும்ட்டு இது கியூட்டன் பேர்ல பண்ணதா எரிச்சல. ஏதாச்சும் கூட்டின்னு சொன்னா கூட்ட மாட்டேங்குது, பெருக்க சொன்னா பெருக்கல. அம்மா உனக்கு என்னதான் பிரச்சனை, வந்தது ஒரு வேலை. நீ டீலர்ஸ் ரூம் இருக்கும்போது எல்லாரும் உனக்கு சேவை பண்ணாங்க, அதை என்ஜாய் பண்ண, லைக் பண்ண. சோ இப்ப நீ நார்மல் ரூமுக்கு வந்துட்டு இப்ப நீ டீலர்ஸ் ரூமுக்கு அந்த சேவையை பண்ணணும்னா பண்ண மாட்டேங்குது. இப்பவா அடிக்கடி குட்டி காமிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா நீ டீலர்ஸ் ரூம் இருக்கும்போது நல்லா கொட்டியில வாய்க்கு வச்சு திண்டல, இப்ப வேலை செய்யி அப்படி கரெக்ட். நீ அப்ப இருக்கும்போது நல்லா கொட்டிக்கிட்டே தின்ன, எல்லா வேலையும் பண்ணல. இப்ப அவங்க அதை பண்றாங்க, அதுக்கு நீ சப்போர்ட் பண்ண. நீ உட்காந்து நான் அதை பண்ண நேர்மாறா பண்றது அது என்ன இத்தனை நாள் வீட்டுல டேட் நினைக்கிறேன். இப்ப வந்துட்டு ரொம்ப அடி வாங்குது, பார்க்க பாவமா இருக்கு. ஆனா கோவம் வருது. ஒரு வேலையை செய்த சோம்பேறி கழுதியா இருந்துச்சு. இது கூட விஜய் பார்வை சேர்ந்துக்குச்சு. ஏன்னா வீட்டை கூட்டி பெருக்கணுங்கிறது டீலர்ஸ் ரூமுக்கு சேவை பண்றது பிக் பாஸ் டீமோட வேலை. சோ அதை பொறுக்க சொன்னா இவங்க பாரு கூட்டி வச்சிருவாங்களா, டீலர்ஸ் ரூம் இருக்குங்க வந்து வாரி போட்டுக்கணுமா, இது என்ன நியாயம்? அதுக்கு தான் கரெக்டா எப்ஜே ஒரு கேள்வி கேட்டா. நாங்க நார்மல் ரூமா இருக்கும்போது நீங்க டீலர்ஸ் ரூம்ல இருந்தீங்க, நான் கூப்பினேன், நீங்க அதை எடுத்து கொடுங்கன்னு சொன்னா எடுத்து கொடுத்தாலே ரூல்ஸ் பிரேக் பண்ண ஆயிரும்னு சொன்னாலும் நீங்க இப்ப நாங்க எடுத்து கயிறு கட்டணுமா, இப்ப உங்க ரூல்ஸ் பிரேக் ஆகாதுன்னு கேட்டவனே வாயை முடிட்டாங்க. கடைசியில கனியக்க ஒரு கிளவுஸ் எடுத்து கொடுத்தனே ஏதோ கிளவுஸுக்காக தான் சண்டை போட்ட மாதிரி சண்டை சமாதானம் ஆயிடுச்சு. ஏன்னா கனியக்க ஒரு முரட்ட ரூல் போட்டாங்க. வியானா விஜய் பாரு நீங்க 2 பேரும் ரூல்ஸை மீறி வேலை பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதை பாக்குற வேலையை எனக்கு தேவை, போய் ஓரமா உட்காந்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் ஃபியூச்சர்ல இது பாத்துக்கிறேன், என்ன எங்க போய் சொல்லுமா நான் சொல்லிக்கிற போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு விஜய் பாருக்கு வியானா லைட்டா பயம் வந்துருச்சு. சரி ஓகே கிளவுஸ் கொடுத்தாலும் சரியாயிடுச்சு. கிளவுஸுக்காக சண்டை போட்ட மாதிரி மாறிடுச்சாங்க. ஆனா எப்படி ஃபுல்லா இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா கண்டென்ட் வரும் தெரிஞ்சு போச்சு, கண்டென்ட்காக பண்ண சண்டைன்னு தெரிஞ்சு போச்சு. கிளவுஸ் தானே விட்டுட்டாங்க. சின்னடா டே என்ன ஒரு எபிசோட் ஃபுல்லா சண்டை போட்டா ஓட்டுவீங்க, கூட்டுற பேருக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க். ஏன்னா அதுக்குன்னு வெளியே போய் ஒதுக்கி ஸ்டோரி டெல்லிங் விட்டு அது பொழுது போயிட்டு நினைக்கிறதுனால இப்போ ஃபுல்லாவே அந்த லிவிங் ஏரியாலே ஸ்டோரிஸ் எல்லாம் விட்டாங்க. சரி விஜய் பார்வ ஸ்டோரி கேட்கும்போது பொண்ணுக்குள்ள ஏகப்பட்ட மன கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் வெளியே சொல்லாம அந்த ஸ்டோரி சொல்லாம மிச்சம் யாராச்சும் இருந்தாங்கன்னா வேணா அழ ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப போல்டா ரொம்ப தைரியமா தனக்கு என்ன தோணுதோ மனசுல உள்ள கஷ்டத்தை சிரிச்சுக்கிட்டே வெளியே சொல்லும் போது உள்ள இருக்கிறவங்களுக்கு ஆஹா பாருக்குள்ள இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கு, ஆனா அது காமிச்சுக்கணும் எவ்வளவு போல்டா இருக்குது பாரு அந்த பொண்ணு. அது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஏஜ்டு மம்மி, ஏஜ்டு அப்பா, 25 வயசுல அப்பா இல்ல, அதுக்கப்புறம் அப்பா இல்லாம ஒரு ஆண் இல்லாம இந்த வீட்டை இந்த ஃபேமிலியில ஒரு பொண்ணு எப்படி ரன் பண்ணுங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். மதுரையில இருந்த பொண்ணு இப்ப சென்னையில வந்து ஸ்டாரா இருக்குனாலும் அதுக்கு ஒரு பெரிய விஷயம். அந்த ஸ்டோரியில சொல்லும்போது ஓகே சென்டிமெண்டா எதுவுமே சொல்ல கிடையாது, தன்னோட நடந்த வந்த ஸ்டோரியை அழகா சிரிச்சுட்டே சொல்லிச்சு. விஜய் பார்வ கதை கேட்டதுக்கு அப்புறம் உள்ள இருக்கவங்களுக்கு ஒரு பார்வை மேல ஒரு மதிப்பு மரியாதை இருந்துச்சு. அதுக்கு அந்த மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல பெரிதா சண்டை போடுற நியாயமான சண்டை தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரவீனோட ஸ்டோரி சொன்னாங்க. பிரவீனோட பார்க்கும்போது ஆஹா மனுஷன் வந்து ராஜா மாதிரி வாழ்ந்திருக்காப்பா அப்படித்தானே உங்களுக்கு பார்த்தா தோணும். உண்மையில ராஜா மாதிரி வாழ்ந்த மனுஷன் தான். ஏதோ ஒரு பிசினஸ்னால ஏதோ ஒரு பிசினஸ் லாஸ்னால இப்ப அடி மட்டத்துக்கு கீழே போயிட்டாங்க. அந்த கதையை சொல்லும் போது ஏன்னா அவர் 2 வருஷத்துக்கு மேல தீபாவளியெல்லாம் கை வலிக்க விட்டாசு அடிச்சா அப்படியா. அதுக்கு அடுத்த வருஷமே வெறும் ₹1 வெடி கீழே வெடியில எடுத்து வெடிச்சிருந்தாரு. அவ்வளவு வறுமைக்கு போயிட்டேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப நான் பண்ணாத விஷயம் கிடையாது, எல்லாத்தையும் பார்த்திருக்கேன். ட்ரக்ஸ் அடிக்ட் ஸ்மோக் எல்லாமே பண்ணியிருக்கேன். இப்ப அதெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டு நிக்கிறேன் நான். ஸோ நான் எல்லாமே இறந்துட்டு இப்போ திரும்பி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் இது எல்லாத்துமே கூட இருக்குது யாருன்னு என்னோட வைஃப் ஐஸ்வர்யாதவனே. அதெல்லாம் கேட்க நல்லா இருந்துச்சுன்னா ஒரு எப்பேற்பட்ட லவ் ஸ்டோரி பரான்னு அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட சந்தேகம், நிறைய சந்தேகப்படுவேன் நான், அதனால நிறைய இழந்திருப்பேன் நான். இப்போ எல்லாத்தையுமே விட்டுட்டேன் என்னோட ஒய்ஃபுக்காக அப்படிங்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு லைஃப்ல ஒருத்தர் சப்போர்ட்டா நிற்கிறோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெண் தேவை, அம்மாவோ இல்லையோ ஒய்ஃபோ. ஆனால் யாரோ ஒருத்தர் இருந்தால் மட்டும் தான் லைஃப் அடுத்த ஸ்டேஜுக்கு சூப்பராக போகும், என்கரேஜாக போகும். அதெல்லாம் கேட்கும்போது கரெக்ட் இல்லை, எல்லாத்துக்குமே லவ் ஸ்டோரி இருக்குன்னு தான் தோணுச்சு. உங்களுக்கு அதே மாதிரி லவ் ஸ்டோரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பிக் பாஸ் கூப்பிட்டு டாஸ்க் பண்ணிட்டா முடிங்க பார்ப்பனோன்னே எப்பா நல்லா ராசா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சண்டை போட்டு
உயிரை வாங்கிட்டீங்க, டாஸ்க்கு கொடுத்தா அதுக்கு மாதிரி வேலையை பார்த்துட்டு அதுல செத்து சாவடிக்கு போக, பேசி பேசி கொள்ளாதீங்க, போய் தொலைங்கடா அப்படின்ட்டு நல்ல வேலை ஒரு 6 மணிக்கு மேல டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. ஜூஸ் ஃபேக்டரின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. இந்த டாஸ்க்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இதுல மொத்தம் 3 டீமா பிரிஞ்சிருப்பாங்க. ஒன்னு பாட்டில் விற்கிறவங்க, இன்னொன்னு அதை ஜூஸை மேக் பண்றவங்க, இன்னொன்னு குவாலிட்டி செக்கர். பிக் பாஸ் டீம்ல உள்ள 12-11 பேர் வந்து பாட்டிலை கலெக்ட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் வேணாலும் பாட்டிலை கலெக்ட் பண்ணலாம். பாட்டிலை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இங்க இருக்கிற 6 பேர்த்துட்டு அந்த பாட்டிலை விற்பாங்க. என்கிட்ட பாட்டில் இருக்கு, இந்த மாதிரி பாரியின் பண்ணி ஏதாச்சும் இந்த பாட்டில் அவங்களுக்கு வித்துட்டாங்கன்னா அந்த பாட்டில் இவங்க ஜூஸை ஊற்றி அவங்களுக்கு கொடுத்த ஃபிளேவரை ஊற்றி ஒன்று வந்து குவாலிட்டி செக்கரான பாருக்கிட்டையும் திவாகர்கிட்டையும் கொடுக்கணும். ஐயா திவாகர் ஐயா, ஐயா பாருங்க ஐயா, இதை பாருங்க, இந்த மாதிரி நான் ஜூஸ் பண்ணியிருக்கேன், பதிலாக நல்லா இருக்கேன். இவங்க குவாலிட்டி செக் பண்ணி ஒரு பாட்டிலுக்கு ஒரு காயின் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்க வியாபாரியான நீங்க டீலர்ஸ்க்கு நீங்க கூட வச்சுக்கலாம், இல்லை உங்க பாட்டிலுக்கு கொடுத்த பிக் பாஸ் டீமுக்கு வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். 10வது வரைக்கும் நீங்க டீலர்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். பிக் பாஸ் இருந்து ஒரு ஆளுக்கு நாமினேஷனும் கொடுக்கலாம், நீங்க அதுல இருந்து ஒரு ஆளுக்கு ஒரு டீலர்ஸ் இருக்கலாம்னு நிறைய சலுகையை கொடுத்தாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே ரொம்ப புஷின் ஆக்கிட்டாங்க விஜய் பாரு திவாகரும். காரணம் என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு எல்லாரும் பாட்டில கலெக்ட் பண்ணி ஜூஸை ஃபில் பண்ணி கொண்டு வந்து அங்க கொடுத்தா நல்லா இல்ல, சிக்கர் ரோட்ல சக்கரை சரியில்லை, அது சரியில்லை, தொட்ட 90க்கு குறைச்சல் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்குங்க. ரம்யால 10 பாட்டில் கொண்டு வச்சு இவரு 2 பாட்டில் எடுத்தாங்க. டேய் இவர் மனசாட்சி வேணாம் மேடம். கரெக்ட். ஏன்னா அந்த குவாலிட்டி செக்கருங்கிறது அவங்களும் அந்த விஜய் பார்த்து உட்கார வாண்டடா அந்த உட்கார கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்துதான் பாருதான் பயங்கரமா குவாலிட்டி செக் பண்ணும். அவளுக்கு நான் இந்த மாதிரி நிறைய புத்தி இருக்கு, செக் பண்ற புத்தி தான் இருக்கு. அவள் வந்து நல்லா இந்த மாதிரி குறை சொல்லிட்டே இருப்பா, குறை சொல்றதுக்கு அவளுக்கு புத்தியிலே இருக்கு. திவாகரையும் பாரையும் போடுங்க எல்லாரும் இந்த ஓட்டு போட்டு தான் திவாகரையும் விஜய் பாரையும் குவாலிட்டி செக்கர் உட்கார வச்சாங்க. ஏன்னா குறை சொல்லிடுவாங்கல்ல, கரெக்டா குறை சொல்லுவாங்கல்ல அப்படின்னு வேணும்னா ஷிஃப்ட் வச்சாங்க. கரெக்ட்ல உங்களுக்கே ஆப் வச்சா கடைசியில எத்தனை பேர் பாட்டில் கொடுத்தா தெரியுமா? ரம்யா ஜோலா 10 பாட்டில் குடிச்சு, இவரு 2 பாட்டில் கொடுத்தாங்க. ஆதிரி 8 பாட்டில் குடிச்சு, அதுக்கு 2 கொடுத்தாங்க. சபரில 6-7 பாட்டில் கொடுத்தாப்புல ஒரே பாட்டில் கொடுத்தாங்க. எஃப்ஜேக்கு முட்டை, அப்புறம் வினோத்துக்கு முட்டை, சுபிக்கு அது மாதிரி 6-5 குடிச்சு ஒரே பாட்டில் கொடுத்தாங்க. என்னடா குருமடா இது, இந்த பாட்டிலை கொண்டு போய் கடைசி பிக் பாஸ்ட கொடுத்தணும். பிக் பாஸ் என்ன அந்த பாட்டிலை வாங்கிட்டு ஒரு காயின் கொடுப்பாங்க. இதோட காயின் ஷார்ட் அதிகமா இருக்கு, அவங்க தான் இந்த டாஸ்கோட வின்னர். இங்க வின்னரவங்க நெக்ஸ்ட் வீக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும், பிளஸ் டீலர்ஸ்க்கான வாய்ப்பும் கிடைக்கும், பிளஸ் இன்னொருத்தவங்களை நாமினேஷன்ல ஃப்ரீயும் பண்ணலாம், அவங்களுக்கு நாமினேஷன் இழுத்துக்கலாம் அப்படிங்கிற பெரிய கொடுத்துருக்காங்க. இதுக்காக காயினுக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாமே விஜய் பாரு திவாகர் கையில தான் இருக்கு. அவங்க எப்படி சூஸ் பண்ணாங்களே பொறுத்தா இருக்கு. இது இங்க இருக்கிற வன்மத்தை பார்த்தா 2 காயின் கூட எவனும் தாண்ட மாட்டான்னு தோணுது. ஓகே மக்களே, இன்னைக்கு பிக் பாஸ்ல இவ்வளவு கண்டென்ட் இருந்துச்சு. ஒரு 1/2 மணி நேரம் வாழுன்னு கத்தி இந்த பொண்ணுங்களுக்கு சொல்ல தாங்க முடியல. டெய்லியும் டாஸ்கா கொடுங்க, அப்பதான் இங்க இருக்கிறவங்க சுறுசுறுப்பா இருப்பாருங்க. டாஸ்க் பார்க்கவும் நல்லா இருக்கு, அடிச்சுக்கிட்டு மாறுறானுங்க. மேபி நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கோட ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்கை கட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு எபிசோட்ல யார் எவ்வளவு ஜூஸ் போடுறாங்க, நீங்க நைட் தூங்கும்போது எவ்வளவு வந்து டிஸ்கஸ் பண்ணி நாளைக்கு எவ்வளவு சேர்த்து கொடுவாங்க, இது பண்ண தரேன் அது பண்ண தரேன் இன்னைக்கு நைட் பார்கின் பண்ணுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்க நாளைக்கு வீடியோ பார்க்கணும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்க்கறது பாட்டில் வண்டி, நான் உங்களோட ஜம்மு. நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை.